கொடுத்து அவன் தன்னுடைய யோசேப்பை கடிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பை சொப்பனத்தின் மூலமாக யோசேப்பை வெறுக்கவில்லை. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொப்பனத்தின் மூலமாக சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். இவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி சொந்த சகோதரர் பகைத்தார்கள். ஆனால் தன்னுடைய தகப்பன் அவனை பகைக்கவில்லை, கண்டித்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகம் நம்மளை பகைக்கும். ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை சில வேளையில கண்டிக்கிறவராகவும் சில வேளையில நம்மை சிட்சிக்கிறவராகவும் காணப்படுகிறார். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் பகைப்பதில்லை. யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் சிட்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அல்லது கண்டிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த